குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பேர் போதனா சுவாமிகள். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர். நாராயண பக்தர். இவர் இடத்துல கதை சொல்லிகிட்டு இருக்கார். கஜேந்திர மோட்சம் கதையை சொல்லிகிட்டு இருக்கார். ஊரில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊரில் இருக்கிற ஒரு பண்டிதரும் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த கஜேந்திரன் நாராயணான்னு ஒரு குரல் கொடுத்தவுடனே தன்னுடைய உலகத்தில் தாயம் விளையாடி கொண்டிருந்த மகாவிஷ்ணு அந்த மகாலட்சுமியோட கவனத்தை திசை திருப்பணும், விஷயத்தை சொல்லணுங்கிறதில்ல, தாமதமாயிடும், திசை திருப்பணுங்கிறதுக்காக அவளுடைய புடவை முந்தானை இருக்குது பார்த்தீங்களா, அந்த முந்தானையை லேசாக பிடிச்சி இழுத்தாராம். இப்போ பெண்கள்கிட்ட இந்த முந்தானைங்கிறது முக்கியமானது. அதை பிடிச்சி லேசாயிரன்னு இழுத்தா டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. அவங்க ஒரு அதிர்ச்சி வரும். முந்தானை யார் பிடிக்கிறது அப்படின்னு அதிர்ச்சி வரும். அந்த முந்தானையை அப்படி பிடிச்சி மகாவிஷ்ணு இழுத்த உடனே இழுக்கிறார். இழுத்துட்டு வந்துட்டார். இவர் எங்கே வந்துட்டார்? பூலகம் வந்துட்டு இழுத்துட்டு அந்த தாயத்திலிருந்து திசை திருப்பணுங்கிறதுக்காக, வேற ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் தாயம் அப்புறம் விளையாடுவோம் அப்படின்னா, ஏன் நிறைய கேள்வி கேட்பேன். பெண்கள் அதிகம் கேள்விகள் கேட்கக்கூடியவர்கள். மகாலட்சுமி விட்டுருவாள, நிறைய கேள்வி கேட்டு இருப்பேன். தாமதமாகுங்கிறதுனால அப்படி புடவை பிடிச்சி இழுக்கிறார். டக்குன்னு வந்துட்டார். கவனம் மாறியாச்சு, விளையாட்டுலேருந்து கவனம் மாறியாச்சு மகாலட்சுமிக்கு. இவர் வந்துட்டார் எங்கே? பூலோகம். எதுக்கு? கஜேந்திரனை காப்பாற்ற. இந்த கதையை சொல்கிறவர் போதனா சுவாமிகள் என்ன சொல்கிறாராம் தெரியுமா? இந்த புடவையை இழுத்தார் இல்லையா, மகாலட்சுமியோட புடவையை, இந்த மகாலட்சுமியும் என்னவோ நம்மளையும் கூப்பிடுறாரு போல இருக்குன்னு மகாலட்சுமியும் தொடர்ந்து வந்துட்டாளாம் எங்க பூலோகம் வரைக்கும் அப்படின்னு கதையை முடிக்கிறார். கஜேந்திரனை காப்பாற்றியாச்சு, அதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் தனி. மகாலட்சுமியும் பூலோகத்திற்கு ஓடி வந்துட்டா. தன்னோட புடவையை பிடிச்சதுனால அப்படியே அதே கோலத்திலேயே ஓடி வந்துட்டா அப்படின்னு கதையை முடிச்சுட்டு கஜேந்திரன் காப்பாற்றப்பட்டது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆஹா, பகவான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவன், அது எத்தனை தத்ரூபமாக எத்தனை உண்மையாக சொன்னார் அப்படின்னு அவரை எல்லாம் பாராட்டிட்டு போகிறாங்க. இந்த பண்டிதர் ஒருத்தர் வந்தார்னு சொன்னேன் இல்லையா, யார்? ஒரு பண்டிதர் அன்றைக்கி வந்திருக்கார் இல்லையா, அவர் போகிறார். கொஞ்சம் படித்தாலே ஆபத்து, அதிகம் படித்தா அதிக ஆபத்து. என்றைக்குமே ஒரே துறையில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு திறமைசாலியை ஒத்துக்கவே மாட்டாங்க. நீ எந்த ஃபீல்டில் வேணாலும் பாருங்கள், ஐடியில் பாருங்கள், அரசியலில் பாருங்கள், அக்கௌண்ட்ஸில் பாருங்கள், எந்த ஃபீல்டு எடுத்துக்கங்க, ஒரு திறமைசாலி தன்னோட ஃபீல்டில் இருக்கிற இன்னொரு திறமைசாலியை எந்த காலத்துலையும் ஒத்துக்க மாட்டாங்க. இவர் அந்த ஊரில் இருக்கிற பண்டிதர். அவர் போதனா சுவாமிகள் கிட்ட வந்தார். சுவாமிகளே, யார்? போதனா சுவாமிகளை பார்த்து இந்த பண்டிதர் சொல்கிறார், இன்றைக்கி நீங்கள் பேசினதை நான் ஃபுல்லாக உட்காந்து கேட்டேன். ரொம்ப நல்லாத்தான் சொல்கிறீர், ரொம்ப நல்லாத்தான் சொல்கிறீர்னு இருக்கேன். கோர்வையாக அழகாக எல்லாரும் கேட்கும்படியாக சொல்கிறீள், ரொம்ப நன்னா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். போதனா சுவாமிகள் ஒரு நமஸ்காரம் சொல்கிறார், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் இந்த கதையை இப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். இந்த கதையை இப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். போதனா சுவாமிகள் எதுவும் பேசலை, பெரிய மகான். யாருக்கான வேற யார்த்தியான்னு சொன்னால் கோவம் வரும் நிற்கலாம். அவர் பெரிய மகான், சொல்லுங்க அப்படிங்கிறார் போதனா சுவாமிகள். இல்லை, நீர் எப்படி சொல்லணுன்னா, அந்த மகாலட்சுமியோட புடவையை பிடிச்சா கவனம் திசை திருப்புறத்துக்காக அந்த மகாலட்சுமியும் மகாவிஷ்ணு கூட வந்துட்டா, அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும் தெரியுமா அப்படிங்கிறார். இதெல்லாம் கேட்ட மகாவிஷ்ணு ஆதிமூலமேங்கிற குரலை கேட்டவுடனே, நாராயணாங்கிற குரலை கேட்டவுடனே அந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார்? சட்டுன்னு சங்கு சக்கரத்தோட கதாயுதத்தோட தனது வாகனமான கருடன் மேலே உட்காந்து புறப்பட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிறார். இவர் என்ன சொல்ல வர்றார் புரிது பத்தல? பெருமாள்னா என்ன? சங்கு சக்கரம் கதை இதெல்லாம் இருக்கணும்.
அவருக்கு வாகனம் எது? கருட வாகனம். இதில் புறப்பட்டு வந்தார், ஆதி மூலத்தை காப்பாற்றினார், அப்படிதான் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறார். போதனா சுவாமிகள் இதை கேட்டுண்டார், பதில் சொல்லலை. ஒரு பெரிய மகானான போதனா சுவாமிகளுக்கு தெரியாததா? அவருக்கு தெரியாததா ஒன்று இவர் சொல்லிவிட போறார். இதை அவருக்கு உணர்த்த வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார் போதனா சுவாமிகள். அடுத்த நாளே அதற்கான வேளையும் வந்தது. என்ன நடந்தது? இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.